தலை சுத்துதோ? உங்களுக்கு தெரியாதுன்னா நானே உங்ககிட்ட சொல்றேன். திருமதி மோகினி தேவியோட சகோதரி தான் மாயாதேவி. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க மோகினி தேவியை இந்த மாதிரி ஒரு போட்டியில தோக்கடிச்சிருக்கீங்கல்ல. மோகினி தேவி, உங்களுக்கு மன்னிப்பு வேணும்னா எத்தனை நாள் நீங்க இவங்க எல்லாரையும் சேவை செய்ய வச்சீங்களோ அத்தனை நாள் நீங்க இவங்க எல்லாருக்குமே சேவை செஞ்சாகணும். அதுதான் சரியானதா இருக்கும். நான் இதை ஏத்துக்கிறேன். ஆமா குருவே, ஆமா. நானும் இவங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க மோகினி தேவியோட சகோதரி மாயாதேவி. அவங்கள விட புத்திசாலித்தனத்துல 4 அடி முன்னாடி இருப்பாங்க. இவங்களையும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் தோக்கடிக்க முடியல. அப்படியா? நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த மொத்த சபையிலும் நீங்க மட்டும்தான் என்னைய பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க. ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க குருவே? கண்ணு திறந்திருந்தும் உங்களுக்கு சரியா கண்ணு தெரியலையா என்ன? அவங்க மகாராஜா கிட்ட பேசுறாங்க, உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, புரியுதா? நான் மகாராஜாவை பார்த்து தான் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ஆனா இது ரொம்பவே வித்தியாசமான விஷயமா இருக்கே. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? நான் விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியா. மகாராஜாவிற்கு என்னோட வணக்கங்கள். மொத்த முகலாய சாம்ராஜ்யத்திலையும் அறிவுபூர்வமான போட்டியில் உங்களை இதுவரைக்கும் யாருமே ஜெயிச்சதில்ல மாயாதேவி. இன்னைக்கு உங்களோட போட்டி ரொம்ப முக்கியமானது. அது பண்டித ராமகிருஷ்ணனோட. அப்ப அது நீங்க தானா? தெற்கு பாரதத்தோட பிரபலமான பண்டிதர் ராமகிருஷ்ணன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன். அது நீங்க தானே? நீங்க தானே என்னோட சகோதரி மோகினிக்கு தண்டனையா குருகுல சேவை செய்ய வச்சது? உங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நிச்சயமா. வணக்கம் மாயாதேவி அவர்களே. நான் உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பத்தியே நீங்க இவ்வளவு சாதுரியமா பேசுறீங்கன்னா நீங்க நிச்சயமா புத்திசாலியா தான் இருப்பீங்க. உண்மையிலே இந்த போட்டி ரொம்ப அருமையா இருக்க போகுது. நீங்க 2 பேருமே இப்ப போட்டிக்கு தயாராட்டிங்க போல இருக்கு. ஆனா மகாராஜா, நான் எதுக்கு போட்டியில மறுபடியும் கலந்துக்கணும்? நான் ஏற்கனவே கப்பன் அவர்களை தோக்கடிச்சிட்டேன். அப்ப நீங்க என்ன போக விட்டுறணும்ல. இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? தோத்துருவோன்ற பயம் எப்படிப்பட்டவங்களையும் தோக்கடிச்சிடும். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு பார்த்துட்டேன். இதோ பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க என்னதான் கப்பன் அவர்களை தோற்கடிச்சிருந்தாலும் உங்களால என்ன சிரிக்க வைக்க முடியல இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்ன? உண்மையிலேயே நீங்க தான் தோத்துருக்கீங்க. மகாராஜா, முதல் தடவை என்ன நடந்துச்சோ அதே மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாயாதேவி அவர்களை நான் மறுபடியும் தோக்கடிச்சாலும் நீங்க சிரிக்க போறது கிடையாது. அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லைல்ல. சரி பண்டித ராமகிருஷ்ணா, ஒருவேளை இந்த தடவை நீ வெற்றி அடைஞ்சிட்டா நான் விஜயநகரத்தை தாக்க மாட்டேன். இது என்னோட வாக்கு. சரி மகாராஜா, அப்படின்னா நான் இந்த போட்டியில நிச்சயமா கலந்துக்கிறேன். அப்போ மகாராஜா, இங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் திருமதி மாயாவுக்கும் இன்னும் போட்டி நடக்க போகுது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்து கேள்வியை கேட்பாங்க. கேட்கப்படுற கேள்விக்கான பதில் கிடைக்காத வரைக்கும் இந்த போட்டியானது நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது கேட்கிற கேள்விக்கு பதில் தரலனா அவங்க தோத்துடுவாங்க. இதுதான் முடிவு. கேள்வியை கேட்டு பதில் தரலனா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. அப்புறம் யாரால பதில் சொல்ல முடியலையோ அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். கேள்விக்கு பதில் சொல்லாதது அவங்களோட தோல்வின்னு. ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணா தோத்துட்டாருன்னா அவரோட விதி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த விஜயநகரத்தோட விதியே மாறிடும். அமைச்சரை சொல்லுங்க அரசே. இந்த போட்டிக்காக நாம ஒரு நீதிபதியை நியமிக்கணும் இல்லையா? உங்களைத்தான் அவர் கை காட்டுறாரு.
உங்களைத்தான் அவர் சொல்றாரு பாருங்க. ஆமா, நீதான். நீ குதிச்சு குதிச்சு எல்லா விஷயத்திலும் குறுக்க வர்றது உனக்கு பிடிக்கும்ல. அதனால உன்னை விட நல்ல நீதிபதி இருக்க முடியாது. யாருக்கு சாதகமாகவும் நீ தீர்ப்பு சொல்ல முடியாது. யாரு திறமையானவங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும். அதனால இதுக்கு நீதான் முழு பொறுப்பு. மகாராஜா, நான் எப்படி? ஆமா, நீதான். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்போ மாயாவோட விருப்பமும் அதுதான், நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்ன நீதிபதியா நியமிச்சு மகாராஜா தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகச் சரியான ஒரு செயலை இப்பதான் செஞ்சிருக்காரு. மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. உங்களோட அருமையான சபையோட தரையில என்னுடைய வார்த்தை நழுவிருச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன இதுக்கு நீதிபதியா நியமிச்ச மகாராஜா ரொம்ப நல்ல வேலையை செஞ்சிருக்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்க, இதுல ஏதாவது நீ தவறு பண்ணுனா உனக்கு தண்டனை நிச்சயம். இல்ல 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 மகாராஜா, நான் தவறுதலா கூட தவறு பண்ண மாட்டேன். எல்லா குற்றவாளிக்கும் ஒரே தண்டனை தான். தூக்கு தண்டனை கொடுத்துருவேன். சரி, அப்போ மாயா அவர்களே, மாயா நீங்க ஒரு பெண், அதனால முத கேள்வியை நீங்களே கேளுங்க. இப்போ என்னோட முதல் கேள்வி என்னன்னா, ஒரு வெறும் கூடையில உங்களால எத்தனை முட்டைகளை வைக்க முடியும்? இந்த கேள்வியில அடிப்படையே இல்ல, அதனால நான் இந்த கேள்வியை ரத்து பண்றேன். குருஜி, நீங்க எதுக்கு இந்த கேள்வியை ரத்து பண்ணணும்னு சொல்றீங்க? இது நியாயமே இல்ல பண்டிட் ராமகிருஷ்ணா, இது நியாயமே இல்ல. மகாராஜா பாபர் அவர்களே, இந்த மாயா அவர்கள் தெரிஞ்சே பண்டிட் ராமகிருஷ்ணா கிட்ட முட்டைய பத்தி கேள்வி கேட்கிறாங்க. ஒரு பண்டிதர் கிட்ட முட்டைய பத்தியா? இவங்களுக்கு நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்ல. இது தவறான கேள்வி. ஒரு பண்டிதர் முட்டைய சாப்பிடக்கூடாது, அதை தொடவே கூடாது, அவ்வளவு ஏன் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. இந்த மாயாதேவி அவர்கள் தெரிஞ்சே பண்டிட் ராமகிருஷ்ணா அவர்களுடைய மதத்துக்கு எதிராக செய்ய வைக்கிறாங்க. அப்ப மகாராஜாவோட சபையில அநியாயம் நடக்குதுன்னு சொல்ல வரியா? உனக்கு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். உன்னை விட மாட்டேன். வேண்டாம், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. மந்திரியாரே, நிறுத்துங்க. தப்பிச்சிட்டோம். மாயா அவர்களே, நீங்க கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்கலாம்ல. இந்த முட்டை கூடைக்கு பதிலா வேற கூடைய வைக்கலாமே. சரிங்க மகாராஜா. குருவே, உங்களுக்காக மட்டுமே இந்த கேள்வியை நான் கொஞ்சம் மாத்திடுறேன். சரி, இப்ப சொல்லுங்க ராமகிருஷ்ணா, ஒரு வெறும் கூடையில நீங்க எத்தனை ஆப்பிள்களை வைக்கலாம்? இப்ப பிரச்சனை இல்லையே குருவே? மாயா அவர்கள் ஒரு தடவை சொல்லிட்டா அது தவறா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? பண்டித ராமகிருஷ்ணா, கேள்வி உங்ககிட்ட கேட்டாச்சு. கண்டிப்பா மகாராஜா. என்னோட பதில் என்னன்னா, ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா முதல் ஆப்பிள வச்சதுக்கு அப்புறமா அந்த கூடை வெறும் கூடையா இருக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பதில் சரிதான். பண்டிட் ராமகிருஷ்ணா, இப்போ நீங்க தான் அடுத்த கேள்வியை கேட்கணும். சரி குருஜி. மாயாதேவி அவர்களே, உங்ககிட்ட என்னோட கேள்வி என்னன்னா, யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க என்கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் மகாராஜா கோவப்பட்டு உங்களை ஒரு சிறையில அடைச்சிடுறாரு. பண்டித் ராமகிருஷ்ணா, இது கேள்வி இல்ல, முட்டாள்தனம். மந்திரி அவர்களே, இங்க நீதிபதியா இருக்கிறது நானா இல்ல நீங்களா? நீங்க தான். அப்ப யாரு முடிவெடுக்கணும்? நீங்க தான். அப்படின்னா அமைதியா இருங்க. மாலிக் அவர்களே, பண்டித ராமகிருஷ்ணன் நினைக்குதானே சொல்றாரு, சொல்லட்டும். ரொம்ப நன்றி மகாராஜா. ஆமா மந்திரி மாலிக் அவர்களே, நான் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நினைச்சுக்கோங்கன்னு நீங்க எதுக்கு இது உண்மையா எடுத்துக்கிறீங்க இல்லையா? மாயாதேவி அவர்களே, உங்ககிட்ட தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அங்க இருந்து நீங்க தப்பிச்சு ஓடணும். இல்லனா அடுத்த நாள் காலையில உங்க கழுத்தை வெட்டிடுவாங்க. முட்டாளே,
இந்த ராஜ்யத்துக்குள்ள அனுமதி இல்லாம காத்தே உள்ள வராது. அப்புறம் எப்படி தப்பிக்க முடியும்? மந்திரி மாலிக் அவர்களே, நினைச்சுக்கோங்கன்னு தான் சொன்னேன். இது நிஜம் இல்ல. மாயா அவர்களே, உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, மேல இருக்கிற ஜன்னல், அதுவும் 20 அடி மேல இருக்கு, அதுவும் திறந்திருக்கு. நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால அந்த உயரத்துக்கு போக முடியல. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? மகாராஜா, என்னுடைய பதில், நான் குழிய தோண்டுவேன். குழிய தோன்றாங்களா? மாயாதேவி, இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லல. கேள்வியோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லி இருக்கணும். ஆனா நீங்க குழிய தோண்டி நீங்களே அதுக்குள்ள விழுந்துட்டீங்க. மகாராஜா, என்னுடைய பதில உங்களுக்கு விலாவரியா புரிய வைக்கிறேன். புரிய வைங்க. 20 அடி குழிய தோண்டுனா மண்ணு கிடைக்கும். அதை ஒரு இடத்துல ஒன்னா குவிச்சு சேர்த்துடுவேன். அதுக்கப்புறம் அது மேல ஏறி 20 அடி மேல இருக்கிற ஜன்னல் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போவேன். அதுக்கப்புறமா ஜன்னல் வழியா வெளியேறிடுவேன். மாயாதேவி அவர்கள் சொன்ன பதில் சரியானதுதான். அமைச்சர் அவர்களே, இன்னையிலிருந்த எல்லா சிறைச்சாலைக்கும் இரும்பு கம்பியால கதவை போடுங்க. இரும்பு கம்பியால. அப்புறம் தர கூட ரொம்ப பலமா இருக்கணும், நல்ல திடமா இருக்கணும். அரசே, மாயா அவர்களே, உங்களுடைய அடுத்த கேள்வியை நீங்க கேட்கலாம். கண்டிப்பா. பண்டித ராமகிருஷ்ணா, சரி, நீங்களே நினைச்சுக்கோங்க. உங்க ராஜா கிருஷ்ணதேவராய அவர்கள் உங்களை ஒரு முக்கியமான வேலைக்காக காட்டுக்கு அனுப்பியிருக்காரு. நீங்க கொண்டு வர வேண்டியது ஒரு சிங்கம், ஒரு ஆடு, அப்புறம் புல்லு முட்டையை கொண்டு வரணும். அந்த காட்டுலேருந்து நீங்க திரும்பி வரும்போது அந்த வழியில் இருக்கிற நதியை நீங்க கடந்தாகணும். ஒரு படகு இருக்கு. அந்த படகுல உங்களை தவிர இன்னும் ஒருத்தவங்களோட எடையை மட்டும்தான் சுமக்க முடியும். அதாவது நீங்க உங்க கூட யாரை வேணும்னாலும் கூட்டிட்டு போகலாம். அதாவது சிங்கம், ஆடு இல்ல புல்லு. ஆனா உங்களால 3 பேர்ல 2 பேரை ஒன்னா கொண்டு போக முடியாது. ஏன்னா படகு மூழ்கிடும். இப்ப சொல்லுங்க, நீங்க சிங்கம், ஆடு இல்ல புல்லு, இந்த 3 பேரும் கூட்டிட்டு நீங்க நதியை எப்படி கடப்பீங்க? நான் இப்பவே சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சிங்கத்தோடைய உணவு ஆடு, அப்புறம் ஆட்டோடைய உணவு புல்லு. சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த கேள்வியில நீங்க குழம்பு போயிட்டீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெளிவா தெரியுது. நீங்க வேணும்னா யார்கிட்ட வேணாலும் உதவி கேட்கலாம். மாயா அவர்களே, பண்டிட் ராமகிருஷ்ணாவோட நேரம் இன்னும் சரியா முடியல. அதனால ஒரு நல்ல போட்டியாளரா அவருடைய கவனத்தை திசை திருப்பாதீங்க. குருவே, நீங்க என்கிட்ட இப்போ அதிகமாவே கடுமையா பேசுற மாதிரி இல்ல? இல்ல, நான் யாருக்கும் சாதகமா இல்லாம மகாராஜா பாபருடைய உத்தரவை கடைபிடிக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களோட போட்டியாளரா இருந்தும் கூட உங்ககிட்ட சொல்றேன், நீங்க யாரை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட நீங்க தாராளமா உதவியை கேட்கலாம். மாயாதேவி அவர்களே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அமைதியா இருங்க. இந்த கேள்விக்கான பதில பண்டிதர் ராமகிருஷ்ணா மட்டும்தான் சொல்லி ஆகணும். மதிப்பிற்குரிய மகாராஜா, அப்புறம் இந்த போட்டியோட நீதிபதி அவர்களே, நான் என் பதில சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு அற்புதமான போட்டியாளரா இருக்கிறதால மாயாதேவி அவர்களுக்கு இவ்வளவு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட பதில் எல்லாருக்கும் சுலபமா புரியணுங்கிறதுக்காக என்னோட விருப்பம் என்னன்னா, அது தனிய சிங்கமாவும் மணிய ஆடாவும் அப்புறம் குருஜிய புல்லா நினைச்சுக்கோங்க. புல்லா எதுக்கு? சிங்கமா நினைச்சுக்க. குருவே, நீங்க ராஜகுருவா இருந்து இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல இல்லையா? அதனாலதான் பண்டித ராமகிருஷ்ணா உங்களை புல்லாக்கிட்டாரு. புரியுதா? இந்த கோல நீங்க நதியா நினைச்சுக்கோங்க. படகு ஒண்ணுதான்னு நீங்க சொன்னீங்கல்ல,
அதனால நான் முதல்ல என் கூட மணி, அதாவது ஆட்டை கூட்டிக்கிட்டு நான் இந்த கரைக்கு வருவேன். ஏன்னா தனி குரு அவர்களை சாப்பிட மாட்டாரு. அதாவது சிங்கம் புல்ல எப்பவும் சாப்பிடாது. இப்போ நான் மணியை இந்த பக்கம் விட்டுட்டு மறுபடியும் அக்கறைக்கு போய் என் கூட குருஜியை கூட்டிக்கிட்டு இந்த கரைக்கு வந்துருவேன். என்னால இப்ப இவங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா மணி குரு அவர்களை நிச்சயமா சாப்பிட்டுருவாரு. அதாவது ஆடு புல்ல சாப்பிட்டுடும். அதனால மறுபடியும் நான் மணியை என் கூட அக்கறைக்கு கூட்டிட்டு போய் இந்த தடவை நான் என் கூட தனி, அதாவது சிங்கத்தை கூட்டிக்கிட்டு இந்த கரைக்கு வந்துருவேன். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, சிங்கம் புல்ல சாப்பிடாது. அதனால இவங்க 2 பேரும் இப்ப பாதுகாப்பா இருக்காங்க. அதனால நான் இப்ப மறுபடியும் அக்கறைக்கு போய் என் கூட ஆடு, அதாவது மணி அவர்களை இந்த கரைக்கு கூட்டிட்டு வந்துருவேன். இப்படிதான் நான் தனி, மணி அப்புறம் குருஜி அவர்களே, அதாவது சிங்கம், ஆடு அப்புறம் புல்ல இந்த கரைக்கு பாதுகாப்பா கொண்டு வருவேன். சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ண அவர்களே, உங்களோட பதில் 100% சரி. அதை நீங்க புரிய வச்ச விதம் அற்புதம். மாயாதேவி அவர்களே, என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை மந்திரி மாலிக் அவர்களே, இது கற்பனை மட்டும்தான், சரியா? ஒருவேளை நீங்க சிறையில இருந்து தப்பிச்சு மறுபடியும் மாட்டிக்கிட்டீங்க. ஆனா இந்த தடவை ராஜா உங்களை சிறையில இல்லாம ஒரு அறைக்குள்ள அடைச்சு வைக்கிறாரு. அதுல 3 கதவு இருக்கு. இதுல ஒரு கதவு வழியா போனா மட்டும்தான் நீங்க தப்பிப்பீங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க சரியான கதவை திறக்கணும். தப்பான கதவு வழியா போனா உங்க உயிரே போகலாம். தனிமனே, குருவே, நிஜத்தையும் மரணத்தையும் ஏத்துக்கிறதுல எந்தவித தாமதமும் கூடாது. இப்ப மாயா அவர்கள் எந்த கதவை திறந்தாலும் அவங்கள கண்டிப்பா யம தர்மராஜா வரவேற்கத்தான் போறாரு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ண அவர்களே, ஆனா அந்த 3 கதவுக்கு பின்னால என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சரி, முதல் கதவுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பயங்கரமான கொலைகாரன். நீங்க கதவை திறந்ததும் அவன் உங்களை கொன்னுடுவான். 2வது கதவுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சிங்கம். அது 5 மாசமா சாப்பிடாம இருக்கு, பசியோட இருக்கு. அப்புறம் 3வது கதவுக்கு பின்னாடி இருக்கிறது நெருப்பு. கொழுந்து விட்டு எரிகிற பயங்கரமான நெருப்பு இருக்கு. அந்த கதவு திறந்ததுமே நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த கதவை தேர்ந்தெடுப்பீங்க? எப்படி தப்பிப்பீங்க? நீங்களும் யார்கிட்ட வேணா உதவி கேட்கலாம். ஆமா, எங்க குருஜி கிட்ட கூட நீங்க உதவி கேட்கலாம். ராஜா, நான் என்னோட பதில சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பதில் என்னன்னா, நான் 2வது கதவை தேர்ந்தெடுப்பேன். பாருங்க மாயா, பதில சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட உதவி கேட்கல. ஆனா நீதிபதியா நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஆலோசனையை சொல்றேன். நீங்க எந்த பதில சொன்னாலும் யோசனை பண்ணி சொல்லணும். எந்த கதவை திறந்துருவீங்கன்னு நீங்க சொல்றீங்களோ அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது பயங்கரமான சிங்கம். குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ண அவர்கள் என்ன சொன்னாரு? சிங்கம் 5 மாசமா பசியோட இருக்குன்னாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, 5 மாசம் பசியோட இருந்ததால நிச்சயமா அந்த சிங்கம் மரணம் அடைஞ்சிருக்கும். இதை நான் யோசிக்கவே இல்லையே. ஏன்னா எந்த மனுஷனோ இல்ல விலங்கோ 5 மாசம் வரைக்கும் பசியோட இருக்க வாய்ப்பில்லை. அதனாலதான் நான் 2வது கதவை தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா 2வது கதவை திறந்தாதான் நான் உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னது சரிதான். இது வரைக்கும் 2 போட்டியாளர்களும் சரிசமமா இருக்காங்க. அப்ப அடுத்த கேள்வி மாயா அவர்களே, நீங்க கேளுங்க. எப்படிப்பட்ட 2 விஷயங்களை காலை உணவுல நம்ம எடுத்துக்க முடியாது? பதில சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் வேணா ராஜா கிட்ட உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுகோள் இட முடியும். என்ன சொல்றீங்க? மந்திரியாரே, இதுக்கான பதில் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. மகாராஜா, காலையில என்ன சாப்பிட்றேன், சாயந்தரம் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத நான் கவனிக்கிறதே இல்லை. மனைவி என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அரசே. அடக்கடவுளை, என்ன இது? எப்ப பாரு மனைவிக்கு அடிமை.
மகாராஜா, இதுக்கான பதில் மதியம் அப்புறம் இரவு வேளை உணவு. அதை நம்ம காலை உணவுல சாப்பிட முடியாது. சரியான பதில். நீங்க எந்த அளவுக்கு என்ன அதிகமா காய வைக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் அதிகமா ஈரமாகிறேன். இதோட பதில் என்னன்னா, குளிச்சதுக்கு அப்புறம் உடம்ப துடைக்கிற பொருள் துண்டு. சரியான பதில். நான் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க என்ன இன்னொருத்தர்கிட்ட பகிரணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்க என்ன இன்னொருத்தர்கிட்ட பகிரணும்னு நினைச்சீங்களா? இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க என்ன எப்பவுமே அடையவே இல்லை. நான் யாருன்றத நீங்க சொல்லுங்க. ரகசியம். அது உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களோட இருக்கும். ஆனா நீங்க அதை மத்தவங்களுக்கு பகிர்ந்துட்டா அது ரகசியமா இருக்காது. சரியான பதில். நீங்க மத்தவங்களுக்கு இதை கொடுக்கும் போதுதான் உங்களால இதை திரும்பவும் அடைய முடியும். அமைச்சர் அவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகாராஜா, நான் யோசிச்சு பதில சொல்றேன். யோசனை பண்ணிட்டே இருங்க, ஆனா பதில் மட்டும் வரவே வராது. பண்டிதரே, உங்க கேள்விக்கான பதில் என்னன்னா ஆசீர்வாதம். ஏன்னா மத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணல இல்லையா? அப்ப பதில் என்னதான் இதுக்கு பண்டித ராமகிருஷ்ணா? மரியாதை. ஆமா, சரியான பதில். மரியாதையா? பண்டித ராமகிருஷ்ணா, யோசிங்க, கவனமா யோசிங்க. சரியா? இப்ப நீங்க மூழ்கிற படகுல இருக்கீங்க. உங்களை சுத்தி நாலா பக்கமும் பயங்கரமான முதலைகள் இருக்கு. நீங்க இப்ப எப்படி தப்பிப்பீங்க சொல்லுங்க? யோசிக்கிறது நிறுத்திடுவேன். என்ன என்ன மோசமான பதில் இது? மந்திரி மாலிக் அவர்களே, இங்க நீதிபதியா இருக்கிறது நீங்களா இல்ல நானா? நீங்க தான். அப்படின்னா நீங்க முடிவு எடுக்க கூடாது. ஆனா இது பாருங்க 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 மகாராஜா பாபர் அவர்களே, உங்களுடைய மந்திரி இருக்கிறாரு, எல்லா விஷயத்திலையும் நடுவுல மூக்க நுழைச்சாருன்னா இந்த போட்டி எப்படி முன்னேறி போகும் நீங்களே சொல்லுங்க. போதும், எல்லாத்தையும் நிறுத்துங்க. இந்த போட்டியை நிறுத்துங்க. அமைச்சரை நீங்களும் அப்புறம் தத்தாச்சாரியாவும் ரெண்டு பேரும் வாயை திறக்கவே கூடாது. நான் எதுக்கு? பண்டித ராமகிருஷ்ணாவை பதில சொல்ல விடுங்க. சரி மகாராஜா, மாயாதேவி அவர்கள் யோசிக்க சொன்னாங்க. நான் ஒரு படகுல இருக்கேன், என்னை சுத்தி நாலு பக்கமும் பயங்கரமான முதலைகள் இருக்குன்னு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இதுக்கான கற்பனை தான், நிஜத்துல அது இல்ல. யோசிக்கிறத நிறுத்திருங்க. கற்பனை இல்லைன்னா ஆபத்தும் இல்ல. நம்ம யோசனையால தப்பிச்சிட்டோம்ல. சரியான பதில். ரொம்ப சிறப்பு பண்டிட் ராமகிருஷ்ணா, சிறப்பா சொன்னீங்க. மாயாதேவி அவர்களே, உங்ககிட்ட ஒரு கூடையில 20 ஆப்பிள் இருக்கு. உங்ககிட்ட 20 குழந்தைங்க வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஆப்பிள கேக்குறாங்க. நீங்களும் அவங்க கிட்ட ஆப்பிள கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது கூடவே நீங்க ஒரு ஆப்பிள் மட்டும் கூடையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? இது என்ன பெரிய விஷயமா? 18 குழந்தைங்க கிட்ட ஒவ்வொரு பழத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற 2 பேருக்கு பாதி பாதி பழத்தை கொடுங்க, மீதி இருக்கிற ஒரு பழத்தை கூடையிலேயே இருக்க விட்டுருங்க. விஷயம் முடிஞ்சிருச்சு. பண்டிட் ராமகிருஷ்ணா அவர்கள் வர குழந்தைங்க எல்லாருக்குமே பழம் முழுசா தான் கிடைக்கணும்னு சொல்லவே இல்லையே. குருஜி, முதல்ல 19 குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசி குழந்தைகிட்ட கூடையில ஒரு ஆப்பிள வச்சு கூடையோட ஆப்பிள கொடுக்கலாம். ஜாப்பனா, இப்படியே போயிட்டு இருந்தா இந்த போட்டி முடியவே முடியாது. சரிசமமா தான் இருப்பாங்க. ஆமா, போதும் போதும், இதுக்கு மேல இந்த போட்டி நடக்காது. போதும். இப்போ நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவிதையை சொல்லுங்க. அது சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கணும். யார் என்ன சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வர்றேன்னு. இந்த சபையில் இருக்கிறவங்க கிட்ட நீ சொல்றது கிட்ட சிரிக்க கூடாதுன்னு சொல்லி இருந்த. இப்போ அந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது. இப்ப இந்த சபையில அறிவிக்கிற பண்டித ராமகிருஷ்ணா அப்புறம் மாயா அவர்களோட பேச்சு கட்டு யாருக்கு சிரிப்பு வருதோ தாராளமா சிரிங்க. அதுக்கு தடையே இல்ல. இந்த தடவை இந்த போட்டி கடுமையானதா இருக்கும். யார் அதிகமா சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. பண்டிதரே, நீங்க மட்டும் இன்னைக்கு என்ன சிரிக்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற விஜயநகரத்தை நான் நிச்சயமா தாக்க போறதில்லை. அப்புறம் மாயா அவர்களே, ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் பண்டித ராமகிருஷ்ணா, உங்களுக்கு என்ன தோணுது?
இவங்க இங்க எதுக்காக வந்திருக்காங்க? உங்களோட உத்தரவை கேட்டு வற்புறுத்தலால வந்திருக்காங்க. இல்லனா இந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கிற ஒருத்தர் வேற யார் முன்னாடியும் தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. மாயா அவங்களோட பிறந்த ஊரை உயிருக்கு மேல நேசிக்கிறாங்க. அங்கதான் இவங்க வளர்ந்தாங்க. இந்த அளவுக்கு புத்திசாலியா ஆனாங்க. கிராமத்துக்கே பெருமையை சேர்த்தாங்க. இப்ப அவங்க கிராமம் என்னோட கட்டுப்பாட்டுல. ஒருவேளை இந்த போட்டியில் அவங்க தோத்துட்டானா அவங்க கிராமமே தோத்த மாதிரி. அப்புறம் கிராம ஜனங்க எல்லாருமே எனக்கு அடிமை ஆயிடுவாங்க. எல்லாரும் அதிக வரியை கொடுக்க வேண்டியது வரும். நல்லா யோசனை பண்ணுங்க பண்டித ராமகிருஷ்ணா. முடிவு உங்க கையில இருக்கு. நீங்க விஜயநகரத்தை காப்பாத்த போறீங்களா இல்ல இந்த கிராமத்து ஜனங்களையா? அட கடவுளே, யுத்தம் மட்டும்தான் பிரச்சனையா இருந்தா விஜயநகரத்தால மொத்த முகலாயர் சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட முடியும். ஆனா என்னோட நோக்கம் இந்த யுத்தத்தால ஏற்படக்கூடிய உயிர் சேதமோ குடும்பத்தினர்கள் யாரையும் இழந்துடக்கூடாதுன்னு தான். நான் என்ன பண்ணுவேன் தாயே? வெற்றி நமக்கு தான் சொந்தம். காளித்தாயே போற்றி, காளித்தாயே போற்றி. இந்த முறை யுத்தம் முகலாய சாம்ராஜ்யத்துக்கும் விஜயநகர ராஜ்யத்துக்கும் இல்ல, இது பாபருக்கும் கிருஷ்ணதேவராயருக்கும் உள்ள யுத்தம். நான் என்னோட நண்பன் ராமகிருஷ்ணாக்காக நிச்சயம் பழி வாங்கியே தீருவேன். காளித்தாயே போற்றி, காளித்தாயே போற்றி, காளித்தாயே போற்றி, காளித்தாயே போற்றி, காளித்தாயே போற்றி, காளித்தாயே போற்றி. என்ன பண்டித ராமகிருஷ்ணா, என்ன யோசிச்சிருக்கீங்க? இப்ப இந்த போட்டியில கலந்துக்கிறீங்களா இல்லையா? பண்டிதரே, உங்களுக்கு முன்னாடி கிணறும் பின்னாடி பள்ளமும் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க பண்டிட் ராமகிருஷ்ணா? விஜயநகரத்துக்காக நீ இதை பண்ணணும். இவர் மாயாதேவியோட கிராமத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரா இல்ல விஜயநகரத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரா? சொல்லுங்க. சரி, நான் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு தயாரா இருக்க மகாராஜா. இப்போ பண்டிட் ராமகிருஷ்ணா அவர்கள் போட்டிக்கு தயாராயிட்டார் இல்லையா? மாயா அவர்களே, நீங்க இப்ப இந்த போட்டிய ஆரம்பிக்கலாம் இல்லையா? என்ன மாயா அவர்களே, உங்களுக்கு குரல் வெளியில வரலையா இல்ல பயத்துல இருக்கீங்களா? இல்ல பண்டித ராமகிருஷ்ணாவை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றீங்களா? அதை செய்யாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உன்னால உன் தகுதியை மீறி விருப்பப்படி நீ நடந்துக்க முடியாது. நீ நேசிக்கிற கிராமத்து ஜனங்க என் வாழ்முனையில இருக்காங்க. நான் எப்ப நினைச்சாலும் அவங்க கழுத்தை வெட்டலாம். உங்க சகோதரி மோகினிக்கும் குருக்களுக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும். இரக்கமே இல்லாத பாபர். நான் தயாரா இருக்கேன். போட்டியில கலந்துக்க விருப்பம் இருக்கு. ஆனா ஜெயிக்க தைரியம் இருக்கா? தவறுதலா ஒருவேளை ஜெயிச்சா கூட எங்க போய் நான் ஒளிஞ்சுப்பேன் அப்படின்னு இவரோட வெற்றியே நினைக்கும். விஜயநகர்ல இருந்து வந்த இந்த மனுஷன் வாய்க்குள் தன்னுடைய வார்த்தைகள் முட்டைய கொண்டு வந்தான். இவன் உருவத்தை பாருங்க.
தோள்கள்ல முட்டைகளை வச்ச மாதிரியே இருக்கான். முட்டை உருவத்துல இருக்கிற மூளையில திட்டங்கள் சுத்துது. ஆனா இவனுக்குள்ள அறிவே இல்லையே. ஆனா அறிவாளின்னு இவன் தன்னை நினைச்சிட்டு இருக்கான். இவனோட மகாராஜா விஜயநகர்ல இருக்காரு. ஆனா இவன் இங்க சுத்திட்டு இருக்கான். ஆனா இவனோட தவறான புரிதல் அந்த வானத்தையே தொடுது. இந்த ஓட்ட உள்ள சொம்புக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி இங்க இருக்கிற எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்க நிலைமை என்னன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நீங்க தான். உங்க பேச்ச ஆரம்பிங்க. இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா? பண்டிட் ராமகிருஷ்ணா, எப்ப இவ வீணான வார்த்தைகளை வச்சு உங்களை பேசினாலோ அதுக்கு பழிவாங்க நீ பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்த அவனை விட்டுடாத. வாழ்க்கையில் அவ எப்ப வாய திறந்தாலும் அவ வாயிலிருந்து கவிதைகள் இல்ல, வலி நிறைந்த வார்த்தைகள் தான் வெளிவரணும். பண்டிட் ராமகிருஷ்ணா, ஆரம்பி. என்ன யோசிக்கிற? விஜயநகரத்தோட பாதுகாப்பு இதில் அடங்கி இருக்குது. சீக்கிரமா ஆரம்பி. குருஜி, எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. நான் இவங்களை எப்படி அவமதிப்பேன்? என்னால இதை பண்ண முடியாது. பண்டிட் ராமகிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? குருஜி, இவங்க ஒரு பெண். இங்க பாரு, எனக்கும் அது நல்லா தெரியுது. இவ ஒரு அழகான பெண் தான். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு இவங்கள என்னோட அம்மா தான் தெரியுறாங்க. நீ என்ன சொல்ற பண்டிட் ராமகிருஷ்ணா? இந்த நேரத்துல உன்னுடைய லட்சியத்தை மட்டும்தான் நீ கவனிக்கணும். நேரம் போயிட்டே இருக்குது. இல்ல குருஜி, இவங்கள என்னோட தாய்நாடு தெரியுது. என்னோட அம்மா, உங்களோட அம்மா, உங்க எல்லாரோட அம்மா, மகாராஜா உங்களோட அம்மாவும் இவங்கள எனக்கு தெரியுறாங்க. என்னோட அம்மாவா? இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு மகன் தன்னோட அம்மாவை எப்படி அவமதிக்க முடியும்? என்னோட தரப்புல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு சின்ன தேவதை அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தன்னோட சின்ன பாதங்களால தன்னோட வீடை அழகாக்குறாங்க. மனசுக்குள்ள உருவாகிற முதல் அன்பு நீதான். தங்கை தாய்மைங்கிற உருவமே நீதான். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. அவளோட மனசு துடிக்கும். அவதான் உங்களோட தங்கை. எல்லா வலியும் எல்லா கஷ்டமும் தனக்குள்ள நீ அப்படியே மறைச்சு வச்சுக்கிற. வார்த்தைகள் மூலமா வராத அந்த உணர்வு நீ. என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். அத சொல்றவங்க வேற யாரும் இல்ல, அவங்கதான் உங்களோட தாய். எல்லா உருவங்கள்லயும் தன்னை நீ மாத்திப்ப. நீ எல்லாருக்கும் உதாரணம், சக்திக்கான உருவம் தான் நீ. என்னால இந்த கடனை என்னைக்குமே தீர்க்கவே முடியாது. ஏன்னா நான் வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்காக என்னோட அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா கடவுளோட உருவமா நமக்கு முன்னாடி இருக்கிறது பெண்தான், பெண்தான், பெண்தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தினமும் பூஜை பண்ற அந்த தாயோட உருவமா தான் தெரியுறாங்க. என்னால பெண்ணுக்கு பூஜை பண்ண முடியும், ஆனா அவங்கள பத்தி பொய் பேச முடியாது.
ரொம்ப சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ரொம்ப அற்புதமானவர். இது உண்மைதான். இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா நமக்கு பாடத்தை கத்து கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறவன் தான் உண்மையான ஆண்மகன். அதுதான் அவனை பெருமைப்படுத்துற விஷயம். பண்டிதரே, இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஒருவேளை ஒரு தாய் அவனோட குழந்தைக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கத்து கொடுத்தா இந்த உலகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மொத்தமாவே இருக்காது. உங்களோட தாய் உங்களுக்கு சரியான கல்வியையும் ஒழுக்கத்தையும் கத்து கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கான போட்டி சபையில் இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கணும். ஆனா நீ எல்லாரையும் அழ வச்சுட்ட. எல்லாருமே கண் கலங்கிட்டோம். அதனால இந்த முடிவை நான் சொல்லிதான் ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ இதுல தோத்துட்ட. உன்னுடைய இந்த தோல்வி மாயா அவர்களுக்கு வெற்றி. ஆனா இந்த போட்டியில சபையில எல்லாருமே சிரிக்க வச்சிருக்கணும். ஆனா நீ எல்லாரையுமே அழ வச்சுட்ட. எல்லாரோட கண்ணும் கலங்கிருச்சு. அப்ப என்னோட முடிவை நான் சொல்லிதான் ஆகணும். பண்டித ராமகிருஷ்ணா, நீ இந்த போட்டியில தோத்துட்ட. உன்னோட இந்த தோல்வி அது மாயா அவர்களுக்கு வெற்றி. மாயா அவர்களே, இன்னையிலிருந்து உங்க கிராமத்துக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன். அவங்க யாரும் இனிமே எனக்கு அடிமை இல்லை. நானே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அவங்க கிட்ட இருந்து யாரும் வட்டியும் வாங்க மாட்டாங்க. நீங்க எல்லாரும் உங்களோட சகோதரி மோகினி, அவங்க குரு, எல்லோரும் அவங்க விருப்பப்படி உங்களோட பழக்க வழக்கப்படி எல்லோருமே நிம்மதியா வாழலாம். பண்டித ராமகிருஷ்ணா, நடந்த போட்டி இதோட இது முடிஞ்சிருச்சு. நீ தோத்ததுக்கான விளைவு என்னன்னா, நாளைக்கே விஜயநகரத்து மேல போர் தொடுக்க போற. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியில ஜெயிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இவரு மொத்த முகலாயரோட மனசை ஜெயிச்சிருக்காரு. இதுக்காக இவருக்கு நான் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் இன்னொன்னையும் அறிவிக்கிறேன். நீ அப்புறம் உன்னோட இந்த நண்பர்கள் விஜயநகரத்துக்கே திரும்பி போகலாம். அதனால பண்டித ராமகிருஷ்ணா, இன்னைக்கு இரவு வர்றதுக்குள்ள நீ இங்கிருந்து போகணும்னு உனக்கு நான் ஆணையிடுறேன். இல்லைன்னா உனக்கே நல்லா தெரியும், விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். பண்டித ராமகிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க மாயாதேவி அவர்களே? நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உங்க கிராமத்துக்காக பாபர் கூடயே போராடி இருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே மகான். எனக்கு பெருமையா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலத்திலேயே நானும் பிறந்திருக்கேன்னு. என் சகோதரி மோகினி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு மேல நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. என்னோட முழு மனசோட உங்களோட வெற்றிக்காக நான் வேண்டிக்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திப்பேங்கிறத நான் நம்புறேன்.
பண்டிட் ராமகிருஷ்ணா, நான் எப்பவுமே உங்களை தோக்கடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா என்னுடைய முயற்சியில நான் ஜெயிக்கலைன்னா உன்னுடைய தோல்விக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். ஆனா நீ இந்த முறை வெற்றி அடையணும்னு உன்னை விட அதிகமா நான் ஆசைப்பட்ட. இருந்தாலும் நீ மனுஷங்க வாழ்க்கையில நிறைய முறை தோல்வியை அனுபவிக்கலாம். ஆனா சில நேரங்களுக்கு அப்புறமா அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்குவான், மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டு முன்னேறுவான். ஆனா இந்த தோல்வி என்னுடைய மானம், மரியாதை, என்னுடைய இதயம் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிடுச்சு. நான் எப்படி இப்ப சந்தோஷப்படுவேன்? பண்டிட் ராமகிருஷ்ணா, இது உன்னுடைய தோல்வி மட்டும் கிடையாது, மொத்த விஜயநகரத்தோட தோல்வி. ஏன்னா இதுக்கப்புறம் தாக்குதல் நடக்கும். இன்னும் விஜயநகரம் இதை விட மிகப்பெரிய விலையை கொடுத்தாக வேண்டியிருக்கும். இந்த தோல்வியால நம்முடைய எதிர்காலத்தோட வேறே நிலை குலைஞ்சு போயிடுச்சு. எனக்கு சுத்தமா புரியல மகாராஜா கிருஷ்ணதேவராயர் கிட்ட என்ன பதில் சொல்றது. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும். குருஜி, ஒரு மனுஷன் தோல்வியை ஏத்துக்காத வரைக்கும் நிச்சயமா அவன் தோத்து போக மாட்டான். ஏன்னா முயற்சியை கைவிடலன்னா தோல்வி நம்மள கைப்பிடிக்காது. முயற்சி பண்ணா கடவுளே நமக்கு கிடைக்கும் போது வெற்றி என்ன பெரிய விஷயமா? எல்லா தோல்வியையும் வெற்றியா கண்டிப்பா மாத்த முடியும் குருஜி. ஒருத்தர் தோல்வியை ஏத்துக்காம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தோல்வியோட பாதிப்புல இருந்து நீ இன்னும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன் பண்டிட் ராமகிருஷ்ணா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தோல்வியில இருந்து நீ வெளியில வந்து யோசி. சீக்கிரமா நம்ம விஜயநகரத்துக்கு போய் மகாராஜாக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யணும். ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க பண்டிட் ராமகிருஷ்ணா, மகாராஜா பாபர் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவேன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. குருஜி, பாபர் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு? மணி, பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லு. ஆனா நான் எதுக்கு சொல்லணும்? எனக்கு தான் தெரியாதே. ஆனா எனக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்துல மகாராஜா பாபர் இரவு உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இல்ல, நான் இந்த நேரத்தை பத்தி இல்ல, தினமும் அவர் பண்ற விஷயங்களை பத்தி கேக்குறேன். பொதுவா அவரோட ஒரு நாள் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். எப்படி இருக்கும்னா, காலையில எந்திரிப்பாரு, நடைபயிற்சி மேற்கொள்வாரு, அதுக்கப்புறமா சபைக்கு போய் 3-4 பேரை தூக்குல போடுங்கன்னு உத்தரவிடுவாரு. குருஜி, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நடக்க போவாருல்ல? ஏய் பண்டிட் ராமகிருஷ்ணா, அவர் வெளியில நடந்தா என்ன, பறவைகளுக்கு உணவளிச்சா என்ன, அத பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும்? ஏற்கனவே நம்ம பெரிய பிரச்சனையில இருக்கிறோம். என்ன நடக்கணுமோ நடந்துருச்சு. நீங்க முதல்ல தூங்குங்க. வருண் மாலா, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, என் முகத்தை நான் கழுவணும். அட, வருண் மாலா எப்படி இங்க இருப்பா? பண்டிட் ராமகிருஷ்ணா எங்க போனாரு? எங்க போனாரு? முட்டாள் பசங்களா, எந்திரிங்க. குரு எந்திரிச்சிட்டாரு, நீங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. பண்டிட் ராமகிருஷ்ணா எங்க போனாரு? அவர் எங்க போயிருப்பாரு? குருவே, ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணர் நம்மள விட்டுட்டு வேற ராஜ்யத்துக்கு போயிட்டாரோ, இன்னொரு ராஜ்யத்துக்கு போய் அவங்க சபையில போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரோ, அதனால கூட அவர் இங்க இருந்து போயிருக்கலாம். ஆமா குருவே, இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல எல்லா கதையும் முடிஞ்சிருச்சுல்ல. அட கடவுளே.
மகாராஜா, ஏழைகளான எங்களுக்கு நீங்க கருணையை காட்டுறீங்க. கடவுள் உங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கணும். உங்களுக்கு வாழ்க்கையில யாருடைய தயவும் தேவைப்படவே கூடாது. இன்ஷா அல்லாஹ். பெரியவரே, மகாராஜா பாபர் இங்க வந்திருக்காரு. மகாராஜா, ஏழையானா உங்களுக்கு என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க பாபா? மகாராஜா அவர்களே, விதைய விதைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இது மாமரமா ஆகும்ல. பாபா, நீங்க இந்த வயசுல விதைய விதைக்கிறீங்க. எதிர்காலத்துல இந்த விதை ஒரு செடியா மாறும். பல வருஷத்துக்கு அப்புறம் மரமா மாறும். அதுக்கப்புறம் தான் இதுல இருந்து பழம் கிடைக்கும். ஆனா அதுக்குள்ள நீங்க கடவுள் கிட்டயே போயிடுவேன் இல்லையா? ஆமா. ஆனா நீங்க இந்த வயசுல கஷ்டப்பட்டு விதைய விதைக்கிறீங்க. அதோட பலனை அனுபவிக்க நீங்க இருக்க மாட்டீங்க. மகாராஜா, பொதுவா ஒரு நல்ல விஷயத்த பண்றதுக்கு நல்ல மனசு இருந்தா மட்டும் போதும். நானும் அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னதான் இந்த மரத்தோட நிழலும் பழமும் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அத பத்தி கவலையே இல்லை. மத்தவங்களுக்கு இது மூலமா நிழலும் பழமும் கிடைச்சா என்னோட உழைப்பு வெற்றி அடைஞ்சிட்டதா தான் நான் நினைப்பேன். அருமை பாபா. உங்களோட உண்மையான மனசும் நேர்மையும் என் மனசை ஜெயிச்சிருச்சு. இந்தாங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன பரிசு. கடவுளே, நிஜமாவே இது ரொம்ப அற்புதமா இருக்கு மகாராஜா. இன்னும் இந்த மரம் பூமியில முளைக்கவே ஆரம்பிக்கல, ஆனா அதுக்குள்ள எனக்கு பலன் கிடைச்சிருச்சு. பாபா, எனக்கு உங்களோட புத்திசாலித்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க, இதையும் சேர்த்து பிடிங்க. இந்த பரிசு உங்களோட அறிவுக்காக. இந்தாங்க. கடவுளே கடவுளே, அற்புதத்துக்கு மேல அற்புதமா இருக்கே. மகாராஜா, ஒரு மரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பழங்களை கொடுத்து அறுவடை கொடுக்கும். ஆனா எனக்கு ஒரே நேரத்துல 2 அறுவடைக்கான கூலி கிடைச்சிருச்சு. இப்ப 3 தடவை ஆயிடுச்சு மகாராஜா. என்ன 3 தடவை ஆயிடுச்சு? ஏன்னா மகாராஜா 3 தடவை சிரிச்சுட்டாரே. ஆமா, அதுக்கு பாத்தீங்களா மகாராஜா, கடைசியா நான் ஜெயிச்சிட்டேன். உங்களை சிரிக்க வைக்கிறதுல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். சபையில இருந்து வெளியேதான், ஆனா சபைக்குள்ளதான் சிரிக்க வைக்கணும்னு நீங்க விதிமுறை எதுவும் போடலையே. எவ்வளவு தைரியம் உனக்கு! மகாராஜா பாபர் கிட்டிய விளையாட்டா? இந்த முட்டாள் இங்க இருக்கா, நீங்க எதுவுமே பண்ணாம நிக்கிறீங்க. அமைதியா இருங்க மகாராஜா. எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க? இப்போ உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சுல்ல? அமைச்சரே, பாத்தீங்களா பண்டிதரே, இன்னைக்கு உங்களாலதான் என் மேல இருக்கிற பயமே இவங்களுக்கு இல்லாம போச்சு. இவங்களோட அறிவும் வாயும் அதிகமாயிருச்சு.
அற்புதம் பண்டிதரே. விதி வேற வழி இல்லாம வெற்றியை உங்க பக்கம் ஆக்கிருச்சு. உங்களோட ஆர்வத்துக்கும் அப்புறம் உங்களோட அறிவுக்கும் நான் மரியாதை கொடுக்கிறேன். அமைச்சரே, இவருக்கும் இவரோட அறிவுக்காக அன்பளிப்புகளை கொடுங்க. வேண்டாம் மகாராஜா, எனக்கு இந்த அன்பளிப்பெல்லாம் தேவையே இல்லை. பண்டிதரே, விஜயநகரத்தை நான் நிச்சயமா தாக்க தான் போறேன். கண்டிப்பா அது நடக்கும். ஆனா உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இருந்தா முகலாய சாம்ராஜ்யத்தோட பெருமையா ஆக்ராவிலேயே தங்கிறதுக்கு உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். வாழ்க்கையில இவ்வளவு பெரிய செல்வத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு செல்வத்தை நான் கொடுப்பேன். உங்க குடும்பமே இங்க சந்தோஷமா வாழறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நான் கொடுப்பேன். சரி மகாராஜா, நீங்க என்னோட குடும்பத்தை இங்க பாதுகாப்பா வர வச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்கேன். நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க பண்டிதரே, சரியான முடிவு. மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க காப்பாத்திக்கணும். மந்திரியாரே, இவரோட குடும்பத்தை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாதுகாப்பா ஆக்ராவுக்கு கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா அரசே. ஆனா மகாராஜா, எனக்கு 25,000 வீடுகள், என் குடும்பத்தை ஆளுங்க சாப்பிடுற மாதிரி சாப்பாடு பொருட்கள், அதோட ஒரு கோட்டை வேணும். ஆனா கொடுக்கறேன் பண்டிதரே, நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்னோட தர்பார்ல பெருமையா முக்கியமான ஆலோசகரா நீங்க இருக்கணும். நிச்சயம் மகாராஜா, நிச்சயமா இருக்கேன். என் குடும்பத்தை சேர்ந்த 2,50,000 பேரை இங்க தங்க வச்சிருங்க. அதோட என் குடும்பத்தோட தலைவரை ரொம்ப மரியாதையோட, அதாவது நீங்களே மகாராஜா பாபரே அங்க போய் விஜயநகர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறமா நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். 2,50,000 பேரா? உங்க குடும்பத்துல இத்தனை பேரா? என்ன என்ன சொல்றீங்க? அப்புறம் தலைவர் யாரு? மொத்த விஜயநகரமும் என்னோட குடும்பம் தான் மகாராஜா. என் குடும்பத்தோட தலைவர் என்னோட மகாராஜா தான், ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். ஒருவேளை நீங்க அவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டா, நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க சபையில இருக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா வாழ்வீச்சுல மகாராஜா ரொம்ப சிறந்தவர். அவரை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இவரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான திறமை இருக்கு. அதனால உங்ககிட்ட யாராலையும் போட்டியிலையும் பேச்சிலையும் ஜெயிக்கவே முடியாது. உங்கள மாதிரி விசுவாசமான ஒருத்தர் ஒரு ராஜ்யத்துக்கு கிடைச்சிட்டா அந்த ராஜ்யத்துக்கு பெருமையை உயர்ந்து நிற்கும். உங்களை பார்க்கும்போது எனக்கு கிருஷ்ணதேவராயர் மேல பொறாமையா இருக்கு. ஒரு உண்மையான குடிமகனுக்கு முன்னாடி நான் ஒத்துக்க தான் செய்யணும். நான் தோத்துட்டேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க மூலமா ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்ட பண்டிதரே, பலத்தை விட அறிவுதான் பெருசுன்னு. நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல பண்டித ராமகிருஷ்ணா. நான் என்னோட ராஜ்யத்துல உங்களை பெருமையா வச்சிருக்கலாம். ஆனா உங்களோட மனசுல மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட இடத்தை என்னால பிடிக்க முடியாது. அதனால விஜயநகரத்து மேல போர் தொடுக்க மாட்டேன். உங்களுக்கு விடுதலையும் நான் கொடுக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்து மேல யாரும் தாக்குதல் நடத்த முடியாது. ரொம்ப நன்றி மகாராஜா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து போயிருங்க.
எங்க மகாராஜாவோட மனசு மாறுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. மந்திரியாரை இவர் போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் அனுப்புங்க. பண்டிதரே, என்னை கட்டி அணைக்க மாட்டீங்களா? ஒரு பண்டிதனும் மகாராஜாவும் கட்டி பிடிக்கிறதா? இதுதானே நம்ம கங்கை யமுனையோட அழகே. ராமாவோட புத்திசாலித்தனத்தால அவனோட வழியிலேயே அவனுக்கு வெற்றி கிடைச்சது. எப்பவுமே தோல்வியை ஏத்துக்க கூடாது. அதுதான் அவனோட பிடிவாதமே. சந்தோஷத்தை தன்னோட விதத்துல கொண்டு வருவான். ரம்ஜானோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளியும் சந்தோஷத்தை கொண்டு வர மாதிரி உங்க எல்லாருக்கும் ஈதுடைய வாழ்த்துக்கள்.